ஒருத்தன் சிக்னல் விழுக்கிறதுக்குள்ளேயே அதை தாண்டி போயிடணும்னு பாக்குறான். பட் அதுக்குள்ளேயே சிக்னல் விழுந்துருது. அப்ப சடனா இவனை சுத்தி இருந்த அத்தனை மக்களுமே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்னுறாங்க. இவனுக்கா ஒன்னும் புரியல, என்ன இப்படி நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன ஆக்டிங் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறான். பட் ஆக்ட் பண்ணல, உண்மையா அப்படியே ஸ்டாச்சு ஆன மாதிரி தான் இருக்காங்க. இவனும் முன்னாடி போய் ஒவ்வொருத்தரா பாக்குறான். பட் யாருமே நகரல. சோ இதுக்கப்புறமா தான் இவனோட சேட்டைகளை ஆரம்பிக்கிறான். இவனுக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் கிஸ் கொடுக்கறது, அந்த பொண்ணுங்க மடியில படுக்கிறது, அடுத்தவன் கிஸ் கொடுக்கறத கெடுத்து இன்னொருத்தன் வாயில அவன் கிஸ் கொடுக்க வைக்கிறது. சோ இந்த மாதிரியான பல சேட்டைகளை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறமா அவன் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பேங்க் இருக்கிறத அவன் பாக்குறான். இப்ப அந்த பேங்க்குள்ள அவன் போகலான்னு நினைச்சு இப்ப திரும்பி பாக்குறான். போலீஸும் மக்களும் ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்காங்க. அதனால இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அவன் நினைச்சானா பேங்க்குள்ள போய் அவனுக்கு தேவையான பணத்தை எடுக்கலாம். ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப வந்துடுறான். அப்ப அவ்வளவு நேரமா ஸ்டாச்சுவா இருந்த எல்லா மக்களுமே ஒரே நேரத்துல கைதட்டி நீ பாஸ் ஆயிட்ட, நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவனுக்கும் அது புரியல, நமக்கும் புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜப்பான் நாட்டோடைய ஒரு விழிப்புணர்வு வீடியோன்ட்டு.